அரகண்டநல்லூருக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. திருக்கோயிலூர் அரகண்டநல்லூர் பகுதியில தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்திருக்கிறார்கள். இரண்டு மோட்டார் படகுகளை பயன்படுத்தி மீட்பு பணியை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவில் இந்த பகுதியில திடீரென அருகில் இருக்கக்கூடிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டும், அதே போல ஒரு ஓடையில் வெளியேறிய உபரிநீர், தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இதன் காரணமாக அரகண்டநல்லூர் பகுதி முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்தது. இன்று அதிகாலை முதலே வெள்ள நீர் அதிகரித்து தரைதளங்களில் இருந்தவர்கள் வீட்டில் சிக்கிக் கொண்டார்கள். பலர் முதல் தளத்திலே சென்று உயிரை தற்காத்துக் கொண்டார்கள். காலை வரையில் இங்கு மீட்புக் குழுவினர் வரவில்லை என்றும் உடனடியாக மீட்புக் குழுவினர் இங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 2 குழுக்கள் வர வைக்கப்பட்டு அவர்கள் மோட்டார்கள் மூலமாக, மோட்டார் படகுகள் மூலமாக உள்ளே சென்று மீட்பு பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அரகண்டநல்லூர் காலையில் இருந்த விட தற்பொழுது இந்த சாலையில் ஓடிய மழைநீருடைய அளவு குறைந்திருக்கிறது. ஆனால் குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் அதே அளவு, அது தாழ்வான பகுதி என்பதனால அதே அளவு தண்ணீர் இன்னும் அடித்துச் செல்கிறது. நீரினுடைய ஓட்டமும் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் மோட்டார்களை கொண்டு படகுகளை இயக்குகிறார்கள். ஆள் மூழ்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் சென்று மீட்பு பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். நம்ம காலையிலிருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தோம். அதுல மாடியின் மீது நின்று கொண்டு பலரும் உதவி கேட்டதும், குழந்தைகளுடன் பலரும் மாடியின் மீது நின்று கொண்டு உதவி கேட்டார்கள். ஸ்லேட்டில் எழுதி அவற்றை உதவி வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்தோம். இந்த நிலையில் தான் காவல்துறையினர் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு மீட்புக் குழுவினர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். விழுப்புரத்தில் இருந்து திருக்கோயிலூர் வரக்கூடிய சாலையில நேற்று பல்வேறு இடங்கள்ல சாலையை கடந்து வெள்ளம் சென்றதுனால மீட்புக் குழுவினர் அவர் யாரும் வர முடியவில்லை. இன்று அதிகாலையில் இருந்தால் வெள்ளத்தினுடைய அளவு அதிகரித்தது. இந்த பகுதிக்கு இன்று காலையிலிருந்தே மீட்புக் குழுவினரை வருவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று, அதாவது முதலில் ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் சிக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏரியினுடைய கரையை உடைத்துக் கொண்டு வெள்ளம் அதிகமாக வெளிவருவதன் காரணமாக வெள்ள நீரினுடைய அளவு ஒரு பக்கம் குறையாமல் இருக்கிறது. இந்த திருக்கோயிலூர் செல்லக்கூடிய இந்த சாலையில உள்ளே புகுந்த அந்த வெள்ள நீரினுடைய அளவு ஒரு பக்கம் குறைந்திருக்கிறது. மற்றொரு பக்கம் தாழ்வான பகுதி என்பதனால இன்னும் வெள்ளம் வடியாமல் இருக்கிறது. தொடர்ந்து வேகம் அடித்து வரக்கூடிய அந்த வெள்ளத்தினுடைய வேகமும் அதிகமாக இருப்பதாக உள்ளே இருந்து ஒரு சிலர் நீந்தி வரக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்திருப்பதனால யாரும் தனிநபர்கள் யாரும் முயற்சி எடுத்து யாரும் மீட்பதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டாம், அது அவர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்பதனால கூடுதலாக இந்த மீட்புக் குழுவினரை வரவழைத்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.